வெக்கமா இல்லையா உனக்கு? நீ சம்பளம், நீ கூத்தாடி பைய, நீ கோமாளி பைய, சினிமாவில் நடிக்கிற, நல்லா டான்ஸ் ஆடுற, உனக்கு 200 ரூபாய் கொடுத்து நாங்கள் படம் பார்த்தோம், அந்த சம்பளம் உனக்கு 200 கோடியா மாறிடுச்சு, உடனே இந்த நாட்டை ஆள்வதற்கு நீ வந்துருவியா? அம்பேத்கரை படித்திருக்கிறாயா? பெரியாரை படித்திருக்கிறாயா? மார்க்சியம் தெரியுமா? சமூக நீதினா என்னன்னு தெரியுமா? மொழி போராட்டம் தெரியுமா? வரலாறு தெரியுமா? சும்மா வந்து போட்டா கடைக்காரன் எல்லா போட்டாவும் வச்சிருக்கிற மாதிரி அண்ணா 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 அப்படிதான் வாழ்ந்தாரா? காமராஜர் இப்படி தான் வாழ்ந்தாரா? ஜீவானந்தம்னா யாருன்னு தெரியுமா உனக்கு? உனக்கு வந்து என்ன பிராண்டு சரக்கடிக்கணும்னு வேணா தெரியலாம், எந்த கிளப்பில் போய் டான்ஸ் ஆடணும், எவரோட ஆடணும்னு உனக்கு தெரியலாம். உனக்கு இந்த நாட்டோட வரலாறு என்னடா தெரியும்? நீ இந்த நாட்டை ஆளுவதற்கு உனக்கு என்ன அருகதை இருக்கு நான் கேட்கிறேன். ஏண்டா கூத்தாடி போய் கோமாளி போய் பூரா 100 நாள் படம் ஓடிச்சுன்னா நீங்க எல்லாம் இந்த நாட்டை ஆளணுமாடா நான் கேட்கிறேன். சினிமாக்காரன் இந்த நாட்டை ஆளணுமா? இந்த நாட்டுக்காக அர்ப்பணித்தவன், தியாகம் செஞ்சவன், வரலாற்று பூர்வமாக வாழ்ந்தவன் இந்த நாட்டை ஆளக்கூடாதா? இவங்க என்ன யோக்கியதை இருக்கு? பொதுமக்களை சாகடிக்கிறான், 41 பேரை சாகடிக்கிறான் நெரிசல் மரணத்தில். இவன் பெரிய உலக அழகை இவனை பார்க்கறதுக்கு போறாங்க பைத்தியக்கார கூட்டம். ஏண்டா இந்த நாட்டை வந்து நாசப்படுத்திட்டீங்களா? நீ வந்து வரலாமா, வழியில வரலாமா? 72 மணி நேரம் ஆகும். ஊர் நீ லேட்டா வர்றது 7 மணி நேரம், இரங்கல் தெரிவிக்க வந்து 72 மணி நேரமா? 3 to 10 தானே சார் அவருக்கான கொடுத்த ஸ்லாட் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப டிவிகே தரப்புல இருந்து அவங்களோட லாயர்ஸ் எல்லாருமே சில கேள்விகள் வந்து முன்னெடுத்து வைக்கிறாங்க. சோ யார் வந்து செருப்பு வீசினது அப்படின்ற ஒரு கேள்வியும், எங்ககிட்டயும் ஆதாரங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து இப்ப சமர்ப்பிச்சதா வந்து நிறைய. என்ன ஆதாரம் இருக்கு அவங்ககிட்ட? ஆதாரம் இருந்தா 27,000 பேர் கண்ணுக்கு முன்னாடி தான் சாட்சியமாக தான் நடந்திருக்கு. இதெல்லாம் ரகசியமா மர்ம கொலையை பண்ணாங்க, கூட்டு போய் ரகசியமாக மர்ம ஊசியை போட்டு எல்லாரும் கொண்டாங்களா? அப்பட்டமாக போய் சொல்கிறான். மேடையில் ஏறி அந்த பஸ்ஸு மேலே ஏறி காவல்துறைக்கு நன்றின்னு தான் முதல்ல சொன்னார். அந்த காவல்துறை தான் மரணத்துக்கு காரணங்கிறாங்க.